பிகினர்ஸ் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் மட்டும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் தவாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். நானும் இப்போ தான் கற்றுக்குறேன். உங்களோட சேர்ந்து நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நானும் கற்றுக்க போகிறேன் குக்கிங்கை. தென் கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. என்ன பேசுகிறதுன்னு தெரில. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, என்னோடய ஃபஸ்ட்டு குக்கிங். நானே எல்லாமே கைட் பண்ணி கற்றுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாலும் சேர்த்து க்ரோ ஆகலாம், குக்கிங்கும் கற்றுக்கிற மாதிரி இருக்குமேன்னு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பர்பஸும் இல்லை. அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறம் அதில் ஒரு கிரேவி திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறமே அதில் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அதில் எல்லா தூளுமே மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மல்லித்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புளி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிரேவி மாதிரி திக்காக வரும். கொஞ்ச நேரம் அது குக் ஆனதுக்கப்புறம் அதில் தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்குது. அதில் வெறும் தேங்காய் மட்டும்தான், அதை மட்டும் கிரைண்ட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். வேறு எதுவும் அதில் போடலை. அதை அப்படியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீனை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலை, மிளகு தூவி இறக்கி வச்சோன்னா ஃபிஷ் குழம்பு ரெடி. தேங்க்யூ.